வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டத்தில் அமைந்திருக்கிறது ஐயர் மலை. இங்குதான் ஈசன் ரத்னகிரீஸ்வரராக சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு அம்மனுக்கு சுரும்பார் குழலி என்பது திருநாமம். சிவாயமலை, ரத்னகிரி, பஞ்சராட்சமலை, ஐவர்மலை, ஐயர்மலை, மணகிரி, மாணிக்கமலை, தென் கைலாயம் என்று பல்வேறு பெயர்களால் இந்த மலை அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு என்கிறார்கள். இந்த மலைக்கோவிலுக்கு செல்ல 1017 படிகள் உள்ளன. இந்த படிகளும் மலைக்கோவிலின் பிரகாரங்களும் காண்பதற்கு ஓம் எனும் பிரணவ வடிவிலேயே அமைந்திருக்கிறது. இங்கே சுயம்புவாக அருளும் ஈசனுக்கு வாட்போக்கிநாதர், ராஜலிங்கமூர்த்தி, மத்தியான சொக்கர், ரத்னகிரீஸ்வரர் என்று பல்வேறு திருநாமங்கள் உண்டு. மலை மேல் இருந்தாலும் இந்த ஈசனுக்கு தீர்த்தம் காவிரியே. தினமும் அபிஷேக தீர்த்தம் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவிரியில் இருந்து கொண்டு வரப்பட்டு காலை செந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை ஆகிய 3 காலங்களிலும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. கருவறையில் மூலவர் ரத்னகிரீஸ்வரர் பெருமான் லிங்கரூபமாக கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார். இவரை வணங்கி கருவறையை வலம் வந்தால் விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர், அதிகார நந்தி, சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன், பைரவர், சூரியர், சந்திரர், நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகளை தரிசனம் செய்யலாம். இங்கு மலையேறுவது பிரத்யேகமான அனுபவமாக திகழ்கிறது. காரணம், இந்த மலையை சுற்றி ஏராளமான மூலிகை செடிகளும் மரங்களும் உள்ளன. வீசும் காற்றில் அவற்றின் மருத்துவ குணங்கள் கலந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதை சுவாசிப்பதால் உடலின் நோய்கள் தீரும் என்றும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள ஈசனின் திருமேனிக்கு செய்யும் அபிஷேகப்பால் உரை ஊற்றாமலேயே 2 மணி நேரத்தில் தயிராக மாறிவிடும் அற்புதம் நிகழ்கிறது. சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் சந்நிதிக்கு நேரெதிரில் உள்ள நவத்வாரங்கள் வழியாக தன் கிரணங்களை நீட்டி சிவலிங்கத்தை ஸ்பரிசிக்கிறார். சுந்தரர் இந்த தலத்திற்கு வந்தபோது மலையேற வழியில்லாமல் இருந்தது. அதனால் அடிவாரத்தில் இருந்தபடியே சுவாமியை நினைத்து பதிகம் பாடினார். அப்போது சுவாமி ஒரு பெரிய பொன்முடிப்பை பூதகணம் ஒன்றிடம் கொடுத்தனுப்பினார். பூதகணம் அந்த பொன்முடிப்பை சுந்தரருக்கு வழங்கிய இடம்தான் பொன்னிடும் பாறை என்று அழைக்கப்படுகிறது. சுந்தரர், இவ்வளவு பொன்னையும் பொருளையும் கொடுத்தீர்களே, உங்களுடைய திருமேனி தரிசனம் அருள வேண்டாமா என கேட்டார். அப்போது ஈசன் அந்த மலையை ரத்தினமாக ஜொலிக்க செய்து, நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று மலையாக காட்சி கொடுத்தார். ஈசன் ரத்தினமாக மலையாக காட்சி கொடுத்ததால் இதற்கு ரத்னகிரி என்றும் ஈசனுக்கு ரத்னகிரீஸ்வரர் என்றும் திருநாமம் உண்டானது. பொன்னிடும் பாறைக்கு முன்பு உள்ள கற்கம்பத்தில் நூல் கட்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இதனால் தீவினைகள் நீங்கி காரிய சித்தி ஏற்படும் என்பது நம்பிக்கை. அசுரனை வதம் செய்த துர்க்கையம்மன் தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் இது. இங்கே துர்க்கைக்கும் சப்த கன்னியருக்கும் சன்னதி அமைந்துள்ளது. தங்கள் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் ரத்னகிரீஸ்வரரை தம் குலதெய்வமாக வழிபடலாம் என்பது ஐதீகம். ரத்னகிரீஸ்வரரை வழிபட்டால் கல்யாணவரம், தொழில் விருத்தி, புத்திர பாக்கியம் ஆகியவை கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கு கிரிவலமும் விசேஷமாக நடைபெறுகிறது. ஈசனே மலையாக அருளும் தலம் என்பதால் இங்கு பௌர்ணமி கிரிவலம் மிகவும் விசேஷம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு ஐயர் மலையை வலம் வருகிறார்கள். சித்திரை திருவிழா இங்கே 15 நாள் உற்சவமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம், தைப்பூசம் போன்ற உற்சவங்களும் களை கட்டும். தேரோட்டம் அன்று பக்தர்கள் தங்கள் தோட்டத்தில் விளைந்த தானியங்களை மலைப்படிகளிலும் வீதிகளிலும் தூவிச் செல்வர். இதனால் வரும் ஆண்டுகளில் விளைச்சல் பெருகும் என்பது நம்பிக்கை. தேரோட்டத்திற்கு முதல் நாள் இரவு நடைபெறும் குதிரை தேர் இந்த பகுதியில் புகழ் பெற்றது. கார்த்திகை மாதம் முதல் நாள் ரத்னகிரீஸ்வரருக்கு ரத்னகிரீடம் சாத்தப்படுவது சிறப்பாகும். ஆடி 3வது வெள்ளிக்கிழமையன்று அம்பாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறும். மகா சிவராத்திரியும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி புராண சிறப்புகளையும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட இந்த தலத்துக்கு ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள். ஆரோக்கியத்தோடு ஆனந்த வாழ்வையும் அருள்வார் அந்த ரத்னகிரீஸ்வரர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.